ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D உடைய சிம்பிள் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 3/1/2023, அதாவது புது வருஷம் பிறந்ததுலேருந்து இதுதான் நம்மளுடைய முதல் ட்ரா 4D. ஸோ டோட்டோவுக்கு நம்மளுக்கு ட்ரா கரெக்டாக 1ஆம் தேதி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ 3ஆம் தேதி நம்மளுக்கு 4Dக்கான ட்ரா வருது. ஸோ இந்த ட்ராவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலுமே நம்ம வந்து 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எவரி ட்ரா நம்ம நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம 3ஆம் தேதி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்க சீரியல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு புது வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துலேருந்து நம்பர்ஸ் வந்து அதிகப்படியாக வரும் நண்பா. ஸோ அதை தான் இந்த ட்ராவுக்கான டார்கெட்டாக கொண்டு வந்திருக்கோம். அதாவது இந்த ட்ராவுடைய கீ நம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் சொல்லிவிட்டு நம்மளுக்கு இயரை கம்பேர் பண்ணி நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான 4D நம்பரை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நம்மளுக்கு 2024. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த ட்ராவில் எடுத்திருக்க நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 20 2021 2022 2023 202 and 4. அதே மாதிரி 2025 2026 2027 2028 202 and 9. ஸோ இப்படி இந்த ட்ராவுக்கு நம்ம வந்து ஒரு 10 நம்பர்ஸை கம்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த இயரோட ஒத்து போகிற மாதிரி. ஏன்னா இது 2024. ஸோ 2024ங்கிறதுனால இதிலிருந்து நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் வர அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ அந்த விதத்தில் நம்மளுக்கு போன ட்ரா, அதாவது நம்மளுடைய கடைசியாக 31/12/2023 வந்திருக்க ட்ராவில் நம்மளுக்கு புது வருஷத்துக்கான குழு ஃபுல்லாகவே இருக்குது நண்பா. அந்த மாதிரி குழு நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேர்ட் ப்ரைஸில் இருக்கிற இந்த நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 2220 இந்த நம்பர், அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே, அதே மாதிரி இங்கே. ஸோ 4 நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு குழுவாக கிடச்சிருக்கு. இதில் இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருஷம் தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது வந்து 2029 இருக்குது நண்பா. 2029 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2021 இருக்குது. 2021ங்கிறது இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடிஞ்ச வருஷம், அதாவது போன வருஷம் இதில் இருக்குது நண்பா. 2023 இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிறது வந்து 2025 இருக்குது. இப்படி நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் வந்து கடைசி வருஷத்துலேயே நம்மளுக்கு எழுத்துட்டாங்க. அதாவது 12ஆம் மாதம் 31ஆம் தேதி எழுத்துட்டாங்க. ஸோ இதில் மார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு இது வரைக்கும் வந்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2029 இந்த நம்பர் வந்துடுச்சு வருஷத்தோட கடைசியில். அதுக்கடுத்து 2021 இந்த நம்பர்ஸ் வந்துருச்சு. அதுக்கடுத்து 2025 இந்த நம்பர் வந்துருச்சு. அதுக்கடுத்து 2023 இந்த நம்பர் வந்துருச்சு. ஸோ 4 நம்பர்ஸ் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து வருஷம் முடியையில் வந்துருச்சு நண்பா. ஸோ புது வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த 4 நம்பர்ஸுமே வந்திருக்கு. தேர்ட் ப்ரைஸில் மார்க்கும் ஏறி வந்திருக்கு. இப்போ இதில் ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து மிச்சம் இருக்கிறது 2020 2022 2024 இந்த வருஷத்துக்கான நம்பர், 2026 2027 2028. ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர் இந்த 6 நம்பர் தான் நண்பா. ஸோ 4 நம்பர் ஏற்கனவே நம்மளுக்கு வருஷம் முடியல எடுத்திருக்காங்க. ஸோ ரிமைனிங்கில் இருக்கிறது இந்த நம்பர்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு வெனஸ்டே 3/1/2024 ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா.
அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்டராக வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்ற நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன ட்ராவில் 89. ஸோ இது நம்மளுடைய அந்த 2020 நம்மளுடைய இயரோட கம்பேர் ஆகலை. அதுக்கடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 60, 55 இது நம்மளுக்கு கம்பேர் ஆகலை. அதுக்கடுத்து 04, 03 ஸோ இது நம்மளுடைய கால்குலேஷன்லாம் அந்த இதில் இல்லை. 29, 59 இல்லை. 40, 56 கிடையாது. 38, 84 கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5, 1, 1, 4 இருக்குது, இது இல்லை. 5, 8, 4, 8 இதுவும் இல்லை. 7, 9, 6, 7 இது இல்லை. 7, 9, 3, 5 இது இல்லை. அதுக்கடுத்து 1108 இது இங்கே இல்லை. அதுக்கடுத்து 31 இதில் 20 இருக்குது. 20, 31 அல்லது 20, 13 எடுக்கலாம். ஸோ நம்ம பார்க்குறது வந்து 20, 21 தான் பார்க்குறோம். அதனால் இது நம்மளுடைய கால்குலேஷனில் வராது. 39, 04 கிடையாது. 41, 88 கிடையாது. 41, 55 கிடையாது. 71, 37 இருக்குது, இது இல்லை. 74, 50 இல்லை. 9108 இது இல்லை. 8713 இதுவும் கிடையாது. ஸோ இயரை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்பர்ஸை எடுக்கும்போது நம்மளுக்கு கிடச்ச நம்பர் இந்த 4 நம்பர் மட்டும் தான், மற்ற எதுலேயுமே டச் இல்லை. ஸோ 4 நம்பர் வந்துட்டதுனால நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்கிற மிச்சம் 6 நம்பரையும் நம்ம இந்த ட்ராவுக்கான கீ நம்பர்ஸாக பயன்படுத்தியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஒரு இயருக்கு வந்து அந்தந்த இயருக்கு சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமமாக வரும். அதுக்கான உதாரணமே நம்மளுக்கு இந்த 31/12/2023 கொடுத்துருக்க நம்பர்ஸ் தான். ஸோ உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரோலில் ஓடி இருக்குது. இது எல்லாமே ரோலு, ஸ்ட்ரைட்டாக எதுவுமே இல்லை, எல்லாமே ரோலில் தான் இருக்குது. முடிய போகிற வருஷம் முறக்குன்னு இங்கே வந்து நம்மளுக்கு 02 ஆயிருக்கு. 20க்கு பதிலாக 02 ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து வருஷத்தோட கடைசி வந்து 20, 29 அதுக்கு பதிலாக வந்து 20 லாஸ்ட்டில் அடிச்சுட்டு 29 வந்து அப்படியே திருப்பி அடிச்சிருக்காங்க. 92 அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. 20, 21. ஸோ இப்படி இது எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங்லேருந்து எடுத்தப்பட்ட நம்பர்ஸ் தான் நண்பா. ஸோ இயரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு புது வருஷம் ஓடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து புது வருஷத்தோட முதல் ட்ரா 4Dக்கான முதல் ட்ரா 3/1/2024 வருது. ஸோ இயரை பேஸ் பண்ணி வருங்கிறது என்னுடைய குழு. ஸோ உங்களுடைய குழு கரெக்டாக இருந்துச்சுன்னா பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே என்னுடைய கெஸ்ஸிங்கிலேருந்து நான் சொல்கிறேன். இதில் எதுவுமே தனிப்பட்டு சொல்லலை. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமில் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு வருஷம் தொடக்கத்துலையும் நம்மளுக்கு இயரை பேஸ் பண்ணி அதிகப்படியாக நம்பர்ஸ் ஓடும். அதுக்கான உதாரணத்தை நான் சொல்லிட்டேன் நண்பா. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.